என்ன காலையிலேயே கத்திட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த வீட்ல 2க்கு 3 பொம்பளைங்க இருக்கு. காலையில ஒரு சமைக்கிறது இல்ல, என்னத்துக்கு ஃபுல்லா பக்கத்து வீட்ல போய் கதை அடிக்கிறது. இல்லைங்க, பக்கத்து வீட்டில் மரகதக்கா இருக்கா. மரகதக்கா காலையிலேயே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. அவங்க பேத்தி வந்திருக்கான் மெட்ராஸ்லேருந்து, டவுட்லேருந்து வந்திருக்குல்ல. அதான் வந்து கூப்பிட்டு காட்டினாங்க. ஜீன்ஸு பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் போட்டிருங்க. நம்ம அதே போல் பார்த்ததில்ல இல்ல, அதான் போய் பார்த்துட்டு வந்தேங்க. ஆமா, அவளுக்கு வேற வேலையே இல்ல. வந்து உடனே கூட்டிட்டு போனப்பா. பேத்தியாரும் ஒரு இடத்துலயும் பார்த்ததில்ல. பாத்தியா, நீ யாரையும் பார்த்ததில்ல இல்ல. போய் அப்படியே வாயை பார்த்துட்டியா? சரி சரி, மாசம் மாசம் நிக்காம போய் டீ போடு. காலையில ஆயிடுச்சு, இப்ப சின்னது எழும்பி வரான். போ போ போ. அம்மா, அம்மா, பசிக்குதம்மா. என்ன வச்சிருக்க? இட்லி தான் வச்சிருக்கேன். இட்லி சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு, எனக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்படி தரவட்டா? எத்தனை இட்லி வேணாம்? இட்லியா? எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாம்மா. நித்யம்மா, நித்யம்மா, எனக்கு இட்லி வேண்டாம்மா. என்னைக்கு ஒரு இட்லியும் சாம்பாரும் தான். என்ன ராமு, இப்போ வீட்டுக்கு வந்திருக்க? என்ன வேணும்? அம்மா ஏதாவது சொல்லிவிட்டா ஏதாவது வாங்கிட்டு வான்னு? கடை இன்னும் ஓபன் ஆகாதுல்ல, அதான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடை ஓபன் ஆன அப்புறம் அம்மா வாங்கி தந்துருவாங்களா? அதப்ப கொஞ்சம் கருவேப்பிலையும் தந்து விடணுமா? சரி சரி, நீ இங்கே இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, இந்த கடுகை பத்திரமா கொண்டு கொடுங்க வீட்டில். ஓகே ஆண்டி, வரேன், பாய். ஏ, நீ எதுக்கு அங்க வீட்டு வந்த? என்ன வாங்கிட்டு போற எங்க வீட்ல இருந்து? காட்டு காட்டு. மீக்கி, அவனை விடு, அவன் போகட்டு. என்ன வாங்கிட்டு போற எதுன்னு கேட்டுட்டு இருக்காத. இப்படியே படிச்சிருக்கியா? ஆமா, எல்லாருக்கும் அவனத்தை தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கணும். நான் என்ன பிள்ளையே இல்லைல்ல, பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளையில தான் என்னது தலையில தூக்கி வச்சுட்டு என்ன கேட்டல கொடுத்து விடணும். அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது தராங்களா? ஒண்ணுமே தரல. ஏய், அந்த பிக் பாஸ் போடு. எப்ப பார்த்தாலும் இதே பார்த்துட்டு இருக்க. பிக் பாஸ்ல என்ன நடக்குன்னு தெரியல. நீ பிக் பாஸ் மாத்து மாத்து மாத்துது. போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் பிக் பாஸ் பிக் பாஸ். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா இதை பார்க்க விடுங்கம்மா. நான் சுட்டு டிவியை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. எப்ப பார்த்தாலும் டியூஷன் விடுறீங்க, ஸ்கூலுக்கு விடுறீங்க. நீங்க எப்பவும் ஒருக்கா தானே டிவி பாக்குறேன். என்ன பார்க்க விடுங்கம்மா. சரி சரி, நீ புக்ஸ் எல்லாம் எடு. ஸ்கூலுக்கு டைம் ஆயாச்சு. இன்னைக்கு காலையில போய் இந்த டியூஷன் போயிட்டு இருந்து ஸ்கூலுக்கு போகணும். அப்ப வாதால டிவியை பார்த்துட்டே இருக்குது. முட்டை மார்க் எடுத்துட்டு வரணும். படிக்க வேண்டாம், சும்மா இருந்து டிவியை பார்த்தா போதும். ப்ளீஸ்மா, இன்னும் ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகலாமா? ப்ளீஸ்மா, நான் என்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும், டியூஷன் போகணும், எப்போ பார்த்தாலும் பாடி பாடி பாடின்னு சொல்லிட்டே இருக்கீங்கம்மா. எனக்கு ஃபுல்லாக தலைக்கு ஏதோ பாரம் போலே இருக்கு. நீ எப்போ படி படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு கஷ்டமா இருக்காதம்மா? எப்போது ஒரு டிவி பார்க்க விட்றீங்களா? ப்ளீஸ்மா, நான் இன்னும் ஸ்கூலுக்கு போகல, ப்ளீஸ்மா. ஏய், பக்கத்து வீட்டுல மரகத அக்காவுக்கு பேத்தியார் வந்திருக்கு சென்னையில இருந்து. அது எப்படி படிக்கிறான் தெரியுமா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். மரகத அக்கா சொல்லி எவ்வளவு பீத்து பீத்து பீத்துறாங்க. நீ படிக்கிறியா? நீ படிச்ச எனக்கு இப்படி பீத்தலாம் இல்ல. எனக்கு பிள்ளைங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்கா, அவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு ஒழுங்கு படிய ஸ்கூல்ல போ, இல்லாட்டி என்ன தோலிய பிச்சு எடுத்துவேன். நான் எப்ப பார்த்தாலும் எப்போ ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும் படிக்கணும். இந்த அம்மா எனக்கு மேல பாசமே இல்லை. எப்பாடா, அவளை ஒரு வழியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இனி நம்ம கொஞ்ச நேரம் இருந்து பிக் பாஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் உள்ள சமையல இருந்து பார்க்கலாம். பஸ்ஸுக்கு எவ்வளோ நேரமா காத்து நிற்கிறது இந்த வெயில் நேரத்தில். ஒரு பஸ்ஸும் வரல, ஒரு ஆள் ஜனமும் போயிட்டு இல்லை. எங்கேருந்து போகுது இந்த காலை கொண்டு? எப்போ என்ன வெயில், காலம் வலிக்குது. ஏதாவது ஒரு ஆட்டோ வந்தால் கூட அதில் என்னது லிஃப்ட் ஆட்டோ போகலாம். நானும் கொஞ்ச நேரமா காத்துட்டே இருக்கேன் ஆண்டி. ஒரு பஸ்ஸுமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணதுனே தெரிய மாட்டேங்குது. அடுத்த பஸ் 88B வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அதுல வெயிட் பண்ணி போவோம், சரியா? ஓகே ஓகே, காத்திருந்து தான் போன போல இருக்கு. சரி, நான் ஒரு பஸ் வர்றது போல இருக்கு. சரி, அதில் போவோம் நம்ம. ராமு, ராமு, உங்கள் வீட்டில் சென்னை பட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்துடல, அது வீட்டுக்கு போயாச்சா? காணவே இல்லை வெளியில. இல்லாட்டா அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும் ஜீன்ஸ் பேண்டே போட்டு. உங்க அம்மையும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும். போயாச்சா? ஆமா ஆண்டி, அக்கா போயாச்சு ஊருக்கு. நேத்தை தான் போச்சு. அதுல அக்காவுக்கு காய்ச்சல் இருந்தா அதான் வீட்ல இருந்து வெளில இறங்கவே
பஸ்ஸுக்காரன் அந்த வழியா போறான், இந்த வழியா வராம எவ்வளவு நேரம் இந்த வெயிட்ல நிக்குது. ஷோ, என்ன பண்ணனே தெரியலையே ராமு. ஆண்டி, அடுத்த பஸ் வரும். இந்த பஸ் வந்துட்டுல இனி 2 3 பஸ் தொடர்ந்து வரும். நம்ம அதுல போலாம். ஆளு கூட்டமும் கம்மியா இருக்கு. நமக்கு இருக்கவே இடம் கிடைக்கும். இல்லட்டா இந்த பஸ் என்ன கூட்டமா போகுது. இதுல நம்ம இந்த நெருங்கி பிசிஞ்சு போகணும்.